வணக்கம். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவில்லாதவர் அகுதறி கல்லாதவர் அப்படிங்கிறது திருக்குறள். இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சிந்திக்க தெரிந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் அறிவாளிகள். அதாவது இது இப்படி நடக்கும் அப்படின்னு ஒன்று நினச்சி எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு நிகழ்வை இப்படித்தான் இருக்கும், இது எதிர்வினை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு உணர்கிறாங்க பாருங்கள், அவங்க அறிவுள்ளவங்க. இந்த விளைவுகளை பற்றி ஒன்றுமே தெரியாமல், அதாவது தப்பு பண்ணிவிட்டு அப்புறமேல முழிக்கிறாங்க பாருங்கள், அவங்கள அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார். இந்த குறளுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது என்னுடைய சிற்றறிவுக்கு பட்டதை நான் சொல்கிறேன். ஏன்னா எப்போவோ படித்தது இப்போ ஞாபகத்துக்கு வந்தது, இதை சொல்கிறேன். இதை எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இந்த தக்லீஃப் இருக்குல்ல, இந்த தக்லீஃபினுடைய அந்த தள்ளி போச்சுல்ல, அதாவது இந்தியாவுடைய எல்லைக்கு இறையாண்மைக்கு ஆபத்து என்கிறத உணர்ந்த பிறகு உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த நிகழ்ச்சியை தள்ளி வச்சார். பிரிதொரு நாளுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிங்கிற முறையில் தள்ளி வச்சார். அது எதிர் விளைவுகள் என்னங்கிறது அவருக்கு தெரியும். இதை நடத்தினா எதிர் விளைவுகள் என்ன ஆகும், அது அறிவுகட்டத்தனமாக போகும். இந்திய இறையாண்மை கேள்விக்குறியாக இருக்கும்போது நமக்கு விழா தேவையா அப்படின்ட்டு அந்த இதில் இந்த மண்ணில் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை தள்ளி வச்சுருக்காரு. இதை பற்றி பலர் பலவிதமாக கருத்துக்கள் சொல்கிறாங்க, பலவிதமாக இட்டுக்கட்டி சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை உலகநாயகன். அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வர்றாரு, என்ன பண்ணலாம் இந்த நிகழ்வுக்கு. இப்போ ஆஸ்திரேலியாவோட நிகழ்ச்சி சிட்னியில் நடக்க போகுது. ஏஆர் ரகுமான் இது பண்ணுறாரு. அது ஏற்கனவே போட்டிருந்த திட்டம் வேறு. இப்போ இந்திய நிலைமை மாறினதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுறது, என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி புதிதாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். எதையுமே அதிகாரபூர்வமாக சொல்லலை. அவங்க அதிகாரபூர்வமாக சொல்லும்போது தான் அது செய்தி. யூகங்களுக்கு அடிப்படையில் அதுக்கப்புறம் அங்கே முழுமையாக வெளியிட்டுருவாங்க. ட்ரெய்லர் அங்கே தான் வெளியிட போகிறாங்க, பாடல்கள் அங்கே தான் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிற செய்திகள். இந்த யூகங்கள் உண்மையாக இருக்கலாம், உண்மைக்கு மாறாகவும் போகலாம். அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதிகாரபூர்வமாக இன்னும் கமல் சாருடைய அறிவிப்புக்காக மெட்ராஸ் டாக்கிஸ்காரங்களே காத்துட்ருக்காங்க. மணிரத்னமே காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ல போகிறாரு, எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ஏஆர் ரகுமானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. உண்மை நிலைமை இதுதான். அதுக்குள்ளே சிலர் ஜூலையில் ஷூட்டிங் போக போகிறாரு, இந்தியன் 3 ஒரு 30 நாள் கொடுத்துருக்காரு, அது இப்படி பலவிதமான செய்திகள் ஆர்வத்தின் அடிப்படையில் வெளிவருவதை தவிர அதிகாரபூர்வமாக வெளிவரலை. இப்போ உலகநாயகன் கமல்ஹாசனை சுற்றி எப்போவுமே ஒரு அறிவுள்ளவர்கள் இருப்பாங்கிறத நான் அடிக்கடி சொல்லிட்டு வர்றேன். சத்யன்னு ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமா, மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகர். இயல்பான நடிப்பு அப்படிங்கிறத அவர் தான் இந்திய சினிமாக்களில் கொண்டு வந்த ஒருவரில் அவரும் ஒருவர். எவ்வளோ பேர் அதை முன்னெடுத்தாங்க. இல்லை நிறைய பேர் இல்லை, ஒரு 4-5 பேர்னு வச்சுக்கோங்களேன். இயல்பாக நடிக்கக்கூடியது 4-5 பேர். அதில் ஒருவர் நம்மவர் கமல்ஹாசன். அங்கே கேரளாவில் சத்யன். இந்த சத்யன் உடனே உங்களுக்கு நிறைய ஷீலா கூட நடிச்சிருந்தா அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு தெரிய போகிறதில்ல. அவர் உலகப்போரில் 2வது உலகப்போரில் அவர் பங்கெடுத்து கொண்ட ஒரு இராணுவ வீரர். அதன் பிறகு திருவாங்கூர் போலீஸில் வேலை பார்த்தார், போலீஸ் அதிகாரியாக வேலை பார்த்தார். நடிப்பின் காரணமாக சினிமாவுக்கும் வந்தார். கேஎஸ் சேதுமாதவன் அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உலகநாயகன் கமல்ஹாசன் சேதுமாதவனுடைய அசிஸ்டண்டாக இருந்தார் நம்ம கமல்ஹாசன். அப்போ தான் சத்யனுடைய பழக்கம் ஏற்பட்டது. அவரை பார்த்து வியந்தார், எப்படிப்பட்ட நடிகர், எப்படி. சத்யன் நடித்ததில் நீலக்குயில், செம்மீன், ஷீலா இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் இப்போ கொண்டாந்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் அந்த காலத்து உள்ளவர்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் உள்ளவர்கள் இந்த காலத்தில் இருக்கிறார்கள். இயல்பான நடிப்பை எதிர்பார்க்கவர்கள், ஆர்வத்துடன் இருக்கவர்கள் எல்லாருமே இருக்காங்க. சுருக்கமாக சொன்னால் இப்போ இந்தியாவிலேயே ஒரே நடிகர் தான் இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரே நடிகர் யாருன்னா அவர் நம்மவர் தான். இயல்பான நடிப்பு மட்டுமில்ல, விதவிதமாக நடிக்கக்கூடியவர், திறன் உள்ளவர், திறமையுள்ளவர். ஆக அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக பெருமை. அப்படி பெருமை மிக்க உள்ளவர்
இந்த இந்திய துணைக்கட்டத்தினுடைய இறையாண்மையை எப்படி பார்க்குறாரு, எப்படி இருக்கணும், நாம் எந்த அளவுக்கு தேசப்பட்டுள்ளவர்கள் என்பதை காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தாக இருக்கார், ரொம்ப இதாக இருக்கார், மும்பரமாக இருக்கார். அடுத்த இன்னொரு இப்போ இந்த அதிகாரபூர்வமாக வர்ற வரைக்கும் நம்ம என்ன கமல் சாரை பற்றி என்ன நமக்கு தெரிஞ்சதை சொல்லித்தானே ஆகணும். அந்த வகையில் கமல் சார் வந்து ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க நடந்த சம்பவத்தை இப்போ எனக்கு நினைவுக்கு வந்தது, அதை சொல்கிறேன். இதய மலர்னு ஒரு படம், டைரக்ஷன் வந்து ஜெமினி கணேசன். அதில் ஒரு சின்ன குழந்தை நடிக்குது. அந்த சின்ன குழந்தையோட நம்ம கமல்ஹாசனும் நடிக்கிறார். கமல்ஹாசன் இப்போ வளர்ந்துட்டார், அவரும் நடிக்கிறார். சாயங்காலம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் கால் ஷீட்டு. இதுக்குள்ளே அந்த குழந்தை சம்பந்தமானதெல்லாம் எடுத்தாகணும். டைரக்டருங்கிற முறையில் ஜெமினி கணேசனுக்கு ரொம்ப பதட்டமும் இருக்குது, அதே நேரத்தில் நம்ம கட்டுப்பாடை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு கவலையும் இருக்குது. ஏன்னா குழந்தை தானே, எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம், பெரிய டைலாக் அந்த குழந்தைக்கு, அது சொல்ல அப்படி குளருது. இதை பார்த்தோம்னா கமல் சாருக்கு என்னையா இந்த குழந்தை இப்படி இது பண்ணுது, எனக்கு கொஞ்சம் அழுப்பாக இருக்குது, கொஞ்சம் தூக்கம் வருது, நான் அப்படி ஓரமாக படுத்துக்கிறேன், அந்த சரியான டேக் முடிஞ்சவொடனே என்னை கூப்பிடுங்க, நான் வந்து நடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போயிட்டார். ஓரமாக போய் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜெமினி கணேசன் வந்து மண்டி போட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தை தூக்க கிழக்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுது. திடீர்னு என்ன செஞ்சாருன்னா கமல் சார் வந்து அந்த இடத்துக்கு சீனுக்கு வந்துட்டார். உற்சாகமாக டைரக்டரோட சேர்ந்துக்கிட்டு அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த குழந்தைய பார்த்து இந்தப்பா அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் அவர் டல்லாக இருந்தவர், சலிச்சு போனவர், திடீர்னு அவர் வந்து எப்படி இந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், ஆர்வத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்தது? அதுக்கு காரணம் அப்போ தான் அவர் உணர்றாரு, நம்மளும் குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது நாமளும் இந்த மாதிரி வசனங்கள் சொல்லும்போது சொதப்பி இருப்போம்ல. அப்போ மற்றவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்மளை மாதிரி நினச்சாங்களா எப்படி அப்படிங்கிறத நினச்சி பார்த்தவர் உடனே வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி உட்காமல் சொல்லி டைரக்டருக்கு பக்கபலமாக இருந்து அந்த சீனை முடித்து கொடுத்தாருங்கிறது ஒரு உண்மை நிகழ்வு. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி சில நிகழ்வுகளெல்லாம் அப்பப்போ நம்ம பகிர்ந்துக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு சுவையான செய்தி ஒன்று சொல்லுவோம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி செய்தி. ஏன்னா அது நம்ம எல்லா செய்திகளையும் பார்க்கணும். ஏன்னா நமக்கு இந்த அதிகாரபூர்வமாக செய்திகள் வரும்பொழுது அதில் நம்ம பிஸி ஆகிடுவோம். அப்போ நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். இப்போ உங்களை நான் வந்து உங்களையும் சந்தோஷப்படுத்தணும், செய்திகளும் கொடுக்கணும், நமக்கும் ஒரு இது இருக்குது இல்லையா? அந்த கவலையில் நம்ம ரஜினிகாந்த் பற்றி ஒரு நியூஸ் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது இந்த வதந்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வதந்திகள் வந்து ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா, உலகத்தை சுற்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அது என்ன தான் சொன்னாலும் யாரும் கேட்டுக்கிறவும் மாட்டாங்க. அப்போ ரஜினிகாந்தும் அமலாவும், இப்போ அமலா பெரிய அந்த டி ராஜேந்தர் அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அமலாவும் சேர்ந்து நடித்த படங்கள்லாம் ஒரு 3-4 படம் இருக்குது, 3 படம் இருக்குது. அப்போ நடித்து கொண்டிருந்த போது அமலாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் தொடர்பு, 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அமலா மேலே ரஜினிகாந்த் பைத்தியமாக இருக்கார். இவர் ஷூட்டிங் இல்லைனாலும் அமலா ஷூட்டிங் இருந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துக்கு போய் அவங்க எப்படி நடிக்கிறாங்க என்னங்கிறது பார்க்குறாரு, ஆர்வத்தோடு கவனிக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பத்திரிகைகளுமே, எல்லா வார இதழ்களுமே. அது உண்மையாக பொய்யாங்கிறது அந்த காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாது. அப்போ வதந்திகள் வந்து எவ்வளோ முக்கியம் பெற்றுச்சுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அந்த மாதிரி வதந்திகளை வச்சு தான் அந்த மாதிரி தவறான யூகங்களுக்கு அடிப்படையில் போடுற செய்திகளுக்கு தான் இப்போ ரொம்ப டிமாண்ட் இருந்தது, நிறையா விரும்பி படித்தாங்க. இதனாலேயே இந்த வதந்தி எழுதுகிறவங்களுக்கு ஒரு உற்சாகமாக போச்சு. அது நேராக பார்த்த மாதிரியே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அது அங்கே நடந்தது இங்கே நடந்தது அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் இந்த நியூஸை எப்படி போட்டாங்கன்னா, அமலா மேலே ஒரு பைத்தியமாக ஆயிட்டார், கட்டினா அந்த மேலே தான் கட்டணும், ஆகவே டைவர்ஸ் வாங்கிடலாம் லதாவை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இது தெரிஞ்ச உடனே லதா வந்து உடனடியாக டைரக்டர் பாலச்சந்தர்கிட்ட போய் முறையிட்டாங்க.
இந்த மாதிரி இருக்குது, அவர் அந்த அமலாவை கல்யாணம் கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு, என்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரு. ஆகவே தயவுசெய்து இதில் நீங்கள் தலையிட்டு இதை தீர்த்து வைங்க அப்படின்னு போய் பாலச்சந்தர்கிட்ட தான் சொன்னதாகவும், அதன் பிறகு ரஜினியை கூப்பிட்டு பாலச்சந்தர் கண்டித்ததாகவும், அதன் பிறகு அமலாவை மறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியும் அந்த காலகட்டத்தில் செய்திகள் எல்லா பத்திரிகைகளுமே பிரமாதமாக வந்தது. உண்மையிலே அப்போ அமலா யாரை காதலிச்சாங்கன்னா அதுக்கு எனக்கு தெரியும். அப்போ அமலா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கேன்னா நம்ம சத்யா ஸ்டுடியோவில் ஒரு ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் அமலாவுடைய மேனேஜர் சக்கரவர்த்தி யாருன்னா உங்களுக்கு தெரியும், வழுக்க மண்டை, பிக் பாஸில் நடித்தவர், நல்லா காமெடியாக பேசுவார், நல்லா ஆள் பல்கியாக இருப்பார்ல, சமையலில் கெட்டிக்காரரில், அவர் தான் அமலாவுக்கு மேனேஜராக இருந்தார். அப்போ அவர் என்ன செஞ்சார், எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் வந்து சத்யாவில் இருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே நான் ஆஃபீஸ்லேருந்து வேகமாக என்னுடைய பைக் எடுத்துக்கிட்டு நான் சத்யா ஸ்டுடியோவுக்கு போயிட்டு அங்கே அமலா உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க ஃபோனில் யாரோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதை கூட கவனிக்காமல் அவங்க அவ்வளோ தூரம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நைஸாக அந்த ஸ்டுடியோவில் அந்த முக்கியமான ஒரு ஆள்கிட்ட ஃபோனில் டேக் வேறு இன்னும் போகலை, ஷூட்டிங் காக்கா அப்படியே இல்லை, இதெல்லாம் இருக்குது, இன்னும் டேக்னாச்சும் ஏதாச்சும் எடுத்து சீன்லாம் ஏதாச்சும் போயிருக்கா என்ன, இப்படி பேசுகிறாங்களே யார் அப்படின்னும் போது, இல்லை சார், இங்கே வந்து நம்ம அடையார்கேட் ஹோட்டல் இருக்குது, இப்போ இல்லை, அடையார்கேட் ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து நாகார்ஜுனா தங்கியிருக்காரு, அவங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்காரு, இவங்களுக்கு லவ் சார் அப்படின்னு அவர் தான் உண்மையை சொன்னார். நான் பேச்சுவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற வரைக்கும் காத்திருந்து நான் என்ன மேடம் கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணா, உங்களை தான் கூப்பிட்டு எதிர்பார்த்தேன், ஒரு நல்ல செய்தியை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் இப்போ அது வேணாமே, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்ல வேணாம், நான் இன்னொரு நாளைக்கு கூப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சிட்டாங்க. என்னடா ஆர்வத்தோடு வந்தோம், அவங்க இப்படி திடீர்னு இப்படி சொதப்பிட்டாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அடையார்கேட் ஹோட்டலில் நாகார்ஜுனா தங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி அவங்களோட அவங்க பேசுகிறாங்கன்னு அந்த இதை சொன்னார்ல, வண்டியை நான் அடையார்கேட்டுக்கு விட்டவுடனே அங்கே ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன். ஏன்னா அவர் எந்த ரூமில் இருக்கார் என்னங்கிறது அவங்க கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ரிசப்ஷனில் உட்காந்துருப்போம், ஆள் கீழே இறங்கி தானே வரணும், இறங்கி வரும்போது நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தேன். அவர் இறங்கி வந்தார், நாகார்ஜுனா வந்து இறங்கி வந்தவொடனே நான் உடனே போய் அவர் கையை கொடுக்குனேன். அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு நான் கேட்குறேன், கையை விடலை, அவரும் விடலை, நீங்கள் யாருன்னா நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு, சார் அந்த மாதிரி உங்களுக்கும் அமலாவுக்கும் காதலாமே, கல்யாணம் எப்போன்னு தான் கேட்டேன். அப்போ அந்த கையை அமுக்கினான் பாருங்கள், கடுப்பில் அமுக்கினார், கோபத்தில் அமுக்கினாருன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவு வலிங்க, சிரிச்சுக்கிட்டே அந்த ஆள் கையை அமுக்குறான். எனக்கு உதறவும் எப்படி விட்டு போகணும், இது இந்த ஆள் இப்படி கொடூரமானவனாக இருக்கானே நினச்சிக்கிட்டு கையை உதறிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த சம்பவம் இப்போ எனக்கு நினைவுக்கு வந்தது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதே மாதிரி சம்பவங்களை நாளைக்கு சில இது சொல்கிறேன். நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.